சென்னை தேனாம்பேட்டையில் இந்திய கணக்கு தணிக்கை துறையினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். நேரலையில் பார்க்கலாம். Management of health services. This is basically a performance audit, that is செயலாக்க தணிக்கை. நம்ம தமிழ்ல சொல்றோம் செயலாக்க தணிக்கை. தமிழ்நாட்டினுள்ள ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன விதமான சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு செயலாக்க தணிக்கை 5 ஆண்டு ஃப்ரேம்ல தணிக்கை செய்து அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து இந்த ரிப்போர்ட்ல பிளேஸ் பண்றோம். We will be discussing one after the other each report now. Going to the State Finances Audit Report. The State Finances Audit Report for the year ended 31st March 23 provides an overview of the finances, budgetary management and quality of accounts, financial reporting practices and other matters relevant to the state finances. 31 மார்ச் 2023 உடன் முடிவடைந்த ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு மீதான மாநில நிதி தணிக்கை அறிக்கை, நிதி மீதான கண்ணோட்டம், வரவு செலவு திட்ட மேலாண்மை மற்றும் கணக்குகளின் தரம், நிதிநிலை அறிக்கைகளின் நடைமுறைகள் மற்றும் மாநில நிதி தொடர்பான இதர விவரங்களை இந்த அறிக்கை வழங்குகிறது. இந்த அறிக்கையில் எல்லாமே ஹார்ட் காப்பியா உங்களுக்கும் கொடுத்திருக்கு, டேபிள்ல கொடுத்திருக்கு. சாஃப்ட் காப்பியோ இஸ் அவைலபிள். So we will just go through this. Moving on to the next. State Finances Audit Report begins with the analysis of the GSDP. The GSDP அதாவது மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022-23 ஆண்டு முடிவடைந்த காலகட்டத்தில் 23,64,514 கோடியாக இருந்தது. 23,64,514 crores. இது வந்து கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 14% வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. Industry and services sector were the main contributors. Per capita GSDP of the state for the year 22-23 was nearly 56% higher than the national average. National average per capita GDP அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய ஒரு உள்நாட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய per capita GSDP வந்து 3,08,020. Whereas national average is 1,96,983. So we are doing a better contribution to the economy. And the graphs and the pie charts given in the slide basically depicts about the sources of revenue to the government of Tamil Nadu and the way in which it has been spent. A discussion on this follows in the subsequent slides, please. Next, as regards the resources of the state government, revenue receipts increased by 17.47% during 22-23 when compared to previous year. This was because of increase in both tax revenue as well as non-tax revenue. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருஷம் வருவாய் சற்று 17% வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா நல்ல விதமாக கலெக்ஷன் மெக்கானிசம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். The own tax revenue constituted major part of the revenue receipts, almost 62%. This includes state goods and service tax of 53,823 crores and rupees 59,143 crore as taxes on sales, trade, etc. There was an increase in non-tax revenue by 41%. That is 4,944 crore when compared to the previous year. Moving on to the next. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியா பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் கொண்டு வரணும். அது மாதிரி தமிழ்நாடு பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க 2003. அதுல சில செயலாக்க குறியீடுகள் கொடுத்திருக்காங்க. டார்கெட்டட் இண்டிகேட்டர்ஸ், நிதி நிலைமையை எப்படி கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டட் பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பாராமீட்டர்ஸ் பிரகாரம் மாநிலத்தினுடைய நிதிநிலை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத நாங்க தணிக்கை செய்யறோம். எவ்ரி இயர் we are doing that audit and the results are presented here. என்ன டார்கெட் கொடுத்திருக்காங்க as per the தமிழ்நாடு Fiscal Responsibility Act, அதாவது நிதி குறியீடுகள், நிதி பொறுப்புடைமை மற்றும் வரவு செலவு திட்ட மேலாண்மை சட்டம். அது கீழே பாத்தீங்கன்னா to achieve the revenue surplus by 23-24. To achieve the revenue surplus by 23-24 means revenue surplus இருக்கணும், வருவாய் வந்து செலவை விட அதிகமாக இருக்க வேண்டும். அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் வந்து to achieve fiscal deficit, நிதி பற்றாக்குறை மற்றும் GSDP, மாநிலத்தினுடைய மொத்த உற்பத்தி
இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 3.5% 2022-23 வரைக்கும் 3.5% வந்து டார்கெட்டா இருந்தது. அதுக்கப்புறம் 2023-24 இதை ரிவைஸ் பண்ணி டவுன்வர்ட் ரிவைஸ் பண்ணி 3% மாத்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இலக்கு குறியீடு. சோ 2022-23 3.5% இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது டு அச்சீவ் டெட் அண்ட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ 29.3%. கடன் மாநிலத்தினுடைய மொத்த கடனையும் மொத்த உற்பத்தியையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு கடன் இருக்கலாம் எந்த அளவுக்கு வைக்கணும், அதை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், இல்ல எந்த அளவுக்கு குறைவாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 29.3% கொடுத்திருக்காங்க. இதுக்கு அகைன்ஸ்டா என்ன அச்சீவ்மெண்ட் ஸ்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெவென்யூ டெபிசிட் தொடர்ந்து இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறை சார்பாக தமிழக அரசின் மீதான மாநில நிதி தணிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதன்மை கணக்காய்வு துறை தலைவர் ஜெய்சங்கர் இதனை வெளியிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.